அனைவருக்கும் வணக்கம். நான் ஆலய பரிகார பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை பற்றி காணலாம். ஆன்மீகம் மனதை அமைதிப்படுத்தும், இறை சிந்தனையை அதிகரிக்கும். நாம் மாங்கல்யம் செயினில் போட்டாலும் மஞ்சள் கயிறு உடன் போடுதல் நல்லது. மெட்டி அணிவது 2வது விரலில் மட்டும் அணிந்தால் போதுமானது. கோலமிடும் பொழுது தெற்கு பார்த்து கோலமிடுதலை தவிர்த்தல் வேண்டும். 7 மாதங்கள் கர்ப்பிணி பெண்கள் 7 மாதங்களுக்கு பிறகு உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு செல்லுதலை தவிர்த்தல் வேண்டும். குங்குமம் கிழக்கு திசை நோக்கி வைத்தல் சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 நேரத்தில் பெண்கள் தலைக்கு குளித்தலை தவிர்த்தல் வேண்டும். ஏனெனில் அந்த நேரம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நேரம். அந்த நேரத்தில் குளிக்கும் பொழுது தலையில் தர்ப்பணம் செய்யும் தண்ணீர் விழும் என்பது ஐதீகம். அதனால் அதனை தவிர்த்தல் சிறந்தது. அமாவாசை தவசம் நாட்களில் வாசலில் கோலம் போடுதலை தவிர்த்தல் வேண்டும். தினந்தோறும் வாசலில் செம்மண் வைத்து கோலம் போடலாம். பூக்கோலம் போடுதல் சிறப்பு. பின்னல் கோலங்களை தவிர்த்தல் நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் வாசலில் தாமரைப்பூ கோலம் போடுதல் மகாலட்சுமியின் அம்சமாகும். சனிக்கிழமைகளில் சங்கு கோலம் போடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளும் விசேஷ நாட்களிலும் பாகற்காய் வாழைத்தண்டு சமைப்பதை தவிர்த்தல் நல்லது. கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை குடிக்க வேண்டும். தலையில் வைப்பது தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் சேர்ப்பார்கள். தீர்த்தத்தில் கிடைக்கும் துளசியை சாப்பிடுதல் வேண்டும். தலையில் வைத்தல் கூடாது. கோவிலுக்கு செல்லும்போது முந்தானையை தொங்கவிடாமல் செருக வேண்டும். கோவிலுக்கு சென்றவுடன் கொடிக்கம்பத்தை வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி வர வேண்டும். பின்பு திரும்ப வரும்பொழுது கொடிக்கம்பத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்தல் வேண்டும். நமஸ்காரம் செய்யும் பொழுது கால் 2ஐயும் பின்னி நெற்றி பூமியில் விழுமாறு வணங்க வேண்டும். மாத விளக்கின் போது பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது பூ வைப்பதை தவிர்த்தல் நல்லது. மேற்கூறிய தகவல்களை கடைபிடித்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்களாக.